ஆளுநர் மாளிகையிலிருந்து வெளியே வந்த விஜய்க்கு வழிநெடுகிலும் உற்சாக வரவேற்பானது அளிக்கப்பட்டு வருகிறது. அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். நாளை காலை 10 மணிக்கு தாவேக தலைவர் விஜய் முதலமைச்சராக பதவியேற்கிறார். இந்நிலையில் இது குறித்த மேலும் விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் தொடர்ந்து வழங்க கேட்கலாம். மாணிக்கம், விவரங்களை தொடரலாம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் நாளை தினம் முதலமைச்சராக பதவியேற்கிறார். நாளை காலை 10 மணிக்கு பதவியேற்கிறார் என்ற தகவல் அது கிடைத்திருக்கிறது. நாளை அவர் பதவியேற்கக்கூடிய இந்த தகவல் அறிந்ததுமே தமிழக வெற்றி கழகத்துடைய தொண்டர்கள் உற்சாகம் அடைந்திருக்கிறார்கள். அவர் செல்லக்கூடிய வழியங்களும் இருக்கக்கூடிய பொதுமக்கள் தொண்டர்கள் அவரை பார்த்ததும் கையசைக்கக்கூடியதை பார்க்கிறோம். அவர் பாதுகாப்பு மிக்க ஒரு வாகன அணிவகுப்புல அவர் வருகை புரிய சூழல்ல சாலையோரம் திரண்டிருக்கக்கூடியவர்கள் தொண்டர்கள் பொதுமக்கள் அவருக்கு வரவேற்கக்கூடியதும் அவருக்கு உற்சாகமான அந்த நிகழ்வை காட்டுவதும் பார்க்கிறோம். இந்த சூழலில் தற்பொழுது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தனக்கான அந்த பதவியேற்பதற்கான உரிமை கோரலை ஆளுநர் கொடுத்ததற்கு பிறகாக தற்பொழுது புறப்பட்டு சென்றிருக்கிறார். 2 மணி நேரமாக ஆளுநரிடம் அவர் பேசியிருந்தார். நாளை இன்றைய தினம் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவராக இருக்கக்கூடிய விஜய் நாளைய தினம் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் விஜயாக பொறுப்பேற்க இருக்கிறார். இது தற்பொழுது இருக்கக்கூடிய பொறுப்புகளை தாண்டி தமிழ்நாட்டினுடைய முதன்மை பொறுப்பான முதலமைச்சர் பொறுப்புக்கு நாளை தினம் வர இருக்கிறார். சாலையில் அவர் செல்லக்கூடிய வழியங்களும் அவருக்காக காத்திருக்கக்கூடிய தொண்டர்கள் நிர்வாகிகள் அவரை பார்த்து உற்சாகமாக கையசைக்கக்கூடியதும் அவரை பார்த்து அவர் வரவேற்கக்கூடியதும் அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்கக்கூடியதற்காக வாழ்த்துக்களையும் வாழ்த்து மலைகளையும் அவருக்கு பொழியக்கூடியதும் பார்க்க முடிகிறது. செல்லக்கூடிய வழியங்களும் அவர்கள் இருக்கக்கூடிய அந்த காட்சி தான் பார்க்கிறோம். அவர் ஆளுநர் மாளிகையிலிருந்து புறப்பட்டு செல்லக்கூடிய வழியங்களும் அவர் செல்லக்கூடியதை அறிந்து சாலையின் ஓரமாக தாங்கள் செல்லக்கூடிய அந்த வழியை விட்டு நெருங்கி வாகனத்தை விட்டு இறங்கி நின்றெல்லாம் விஜய் அவர்களுக்கு பார்த்து அவருடைய ஆர்வத்தையும் அவருடைய உற்சாகத்தையும் மகிழ்ச்சியும் வெளிப்படுத்துகிறார்கள். இது அனைத்தையும் ஏற்றுக்கொண்டபடி அவருடைய பாதுகாப்பு மிக்க அந்த வாகன பாதுகாப்புல அவர் சென்று கொண்டிருக்கிறார். ஆளுநர் மாளிகையிலிருந்து வெளியே வரும்போது அவர் செய்திருக்கக்கூடிய அந்த காட்சிகள் தான் நம்ம இடது பக்கம் பார்க்கக்கூடிய காட்சிகள். மற்றொரு புறம் பார்க்கக்கூடிய காட்சிகள் தற்போதைய நேரத்தில் அவர் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகள். அவருடைய வாகனம் தற்பொழுது அடையாரை தாண்டி அடையாறு பகுதியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அவருடைய பட்டினப்பாக்கம் இல்லத்திற்கு தற்பொழுது அவர் செல்கிறார் என்ற தகவல் சொல்லப்பட்டிருக்கின்றன. பெரும் ஆரவாரத்திற்கு இடையே நாளை தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக 17வது சட்டப்பேரவை முதலமைச்சராக விஜய் அவர்கள் பதவியேற்கிறார். புன்னகையுடன் ஆளுநர் மாளிகையில் வெளியே வந்திருக்கிறார். இது 4வது முறையாக ஆளுநர் மாளிகையிலிருந்து வெளியேறக்கூடிய விஜய் அடுத்த முறை முதலமைச்சர் என்ற பொறுப்பேற்க இருக்கிறார். இதில் முதல் முறையாக அவர் ஆளுநர் மாளிகைக்கு உள்ளே சென்ற பொழுது தனக்கு இருக்கக்கூடிய ஆதரவு எம்எல்ஏ கடிதத்தை கொடுத்து பதவி பிரமாணம் செய்து கோரினார். அடுத்ததாக 2வது முறை ஆளுநரை அழைத்து அவருக்கு பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டும் என்று கேட்டதற்காக ஒரு அழைப்பு கொடுத்திருந்தார். அப்போது ஆளுநர் மாளிகை சென்றிருந்தார். 3வது முறையாக நேற்று விஜய் அவர்கள் ஆளுநர் மாளிகைக்கு சென்றிருந்தார். அங்கு தனக்கு பெரும்பான்மை இருக்கிறது என்பதற்கான கடிதத்தை கொடுத்திருந்தார். இந்த சூழல்ல இன்று தனக்கு இருக்கக்கூடிய பெரும்பான்மை கடிதங்களுடன் ஆளுநரை சந்தித்து நாளைக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று கேட்டிருந்தார். அவருடைய அந்த கோரிக்கையை ஏற்று தற்பொழுது ஆளுநர் அதற்கு இசைவு தெரிவித்திருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.